ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃபௌமிஸ் குட்டீஸில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இடியாப்பம் வீட்டில் வந்து எப்படி செய்யலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதில் இந்த பாருங்கள், 1/2 கிலோ பேக்கெட்டில் நான் 2 பேக்கெட் போட்டிருக்கேன். ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை வந்து உங்களுக்கு இங்கே பாருங்கள் கொதிக்க வச்சுருக்கேன். மெயினான இதே வந்து நம்ம நல்லா தண்ணியை வந்து கொதிக்க வச்சு இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க வந்து பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை நல்லா ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கணும். இப்போ இதில் வந்து இந்த 2 டேபிள் ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதையும் போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா வந்து ஒரு கரண்டி எப்படி வச்சு நல்லா கிண்டணும். எல்லாமே இந்த நெய் எல்லாமே வந்து உப்பு இது எல்லாமே வந்து கரெக்டாக மேட்ச் ஆகணும். ஆனால் இதுக்கு தண்ணி மேக்ஸிமம் கொதிச்சு தான் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி வந்து கையில் ஆவிப்படாமல் ஒரு டம்ளர் வச்சு இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அதனால் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் நல்லா கிண்டணும். பாருங்கள், இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே தான் நம்ம தண்ணி ஊற்றணும். எடுத்தோடனே நம்ம நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா ஒரு சைடாக நின்றுக்கிறோம். அது மாதிரி எக்காரணத்தை கொண்டு பச்சை தண்ணி போடவே கூடாது. பச்சை தண்ணி போட்டிங்கன்னா இடியாப்பம் வராது உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த மாதிரி பக்குவத்துக்கு நம்ம வந்து இடியாப்பம் வந்து மாவு வந்து பிசைஞ்சாச்சு. இதில் இப்படி இட்லி பிளேட்டில் இப்படி துணியை விரிச்சுக்கலாம். இப்படி நம்ம வந்து இதுக்குள்ளே இப்படி வச்சு இதை வந்து அப்படியே முறுக்கு சுற்றுறது மாதிரி இந்த பாருங்கள். அப்படியே கையை வந்து நம்ம அப்படியே ரவுண்டு சர்க்கிள் போடுறது மாதிரி நம்ம அப்படியே செஞ்சிட்டோம்னா இந்த பாருங்கள் இடியாப்பம் வந்துட்டு இது மாத்திரம் மெதுவாக அப்படியே கை வந்து போயிட்டு வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரே இடத்துல விழுகாமல் கரெக்டாக விழுகும். லைட்டில் வந்து இதை செஞ்சோம்னா நம்மளுக்கு லைட்டாக வந்து இட்லி மாதிரி லைட்டாக சாப்பிட்டுக்கலாம். இப்போ இடியாப்பம் நம்ம வந்து புளிஞ்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி உங்களுக்கு நல்லா இந்த பாருங்கள் சுட்டுருச்சு. நல்லா சுட்டதுக்கப்புறம் இதை வந்து உள்ளே இறக்கி வச்சிடலாம். இது ரொம்ப நேரம் ஆகாது உங்களுக்கு, வேக ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். இப்போ மூடி போட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வெந்துருச்சான்னு பார்ப்போம். இது வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்துடலாம். நல்லா கடையில் வாங்குகிற இடியாப்பம் மாதிரியே நல்லா இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து தேங்காய் பால் ஊற்றி நம்ம ஜீனி போட்டு சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.